இனிய மாலை வணக்கம். அய்யனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 228. இன்றைய நிகழ்விலே ஒரு குடும்பம் ஒரு நூல் என்ற அடிப்படையிலே நம்முடைய நூல் கருத்துரை வழங்குவதற்காக திருநெல்வேலி துணை ஆட்சியர் நேர்முக உதவியாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி அனிதா அவர்கள் வருகின்றிருக்கின்றார்கள். தன்னுடைய மகனாகிய இளம் சிங்கம் ஆலன் ஜோனார்த்தோடு அவர்கள் வருகின்றிருப்பது மகிழ்ச்சி தருகிறது. அனிதா மேடம் என்றவுடன் விருதுநகர் மாவட்டத்தில் எந்த விழா நடந்தாலும் அவர்களினுடைய அர்ப்பணிப்பு மிகுந்த பணி அங்கே இருக்கு. எங்களுக்கு இப்பொழுது ஒரு 6 மாதங்களாகத்தான் அவரை நன்றாக தெரியும். எளிமையாக பழகக்கூடியவர், நல்ல கல்வியாளர். அவர் பிறந்த ஊர் எட்டயபுரம். இனிமேல் அதை பற்றி நாம் கூறவே தேவையில்லை. எட்டயபுரம் மண்ணிற்கு எப்பொழுதுமே உயிர்ப்பு இருக்கிறது. அனிதா மேடத்தை பார்க்கின்ற பொழுதெல்லாம் நான் கூறிக்கொண்டே இருப்பேன், எட்டயபுரம் மண்ணிற்கு உயிர்ப்பு இருக்கிறது என்பதை உங்களை பார்த்த பிறகு எனக்கு நன்றாக புரிந்து விட்டது என்று கூட நான் அவரிடம் கூறியிருக்கின்றேன். அனிதா மேடம் அவர்கள் எளிய பின்னணியில் இருந்து சாதாரண ஒரு பின்னணியில் இருந்து வந்து போட்டித் தேர்வுகளை எதிர்கொண்டு துணை ஆட்சியராக வெற்றி வாகை சூடியிருக்கின்றார். சோர்விலால் பெண் சோர்விலால் பெண் என்ற அந்த கூற்றுக்கு மிகச் சிறந்த சரியான இலக்கணம் அவர்கள் தான். தன்னுடைய எட்டயபுரத்திலே பள்ளிக்கல்வியினை பயின்ற காலத்திலேயே அவர்கள் பள்ளியிலே முதன்மை பெற்ற மாணவியாக இருந்திருக்கின்றார். ஆசிரியர் பயிற்சி முடித்த பிறகு ஆசிரியராக பணியாற்றி இருந்த அந்த காலகட்டத்திலேயே போட்டித் தேர்வினை எதிர்கொண்டு அதிலே வெற்றி வாகை சூடிய ஒரு பெண்மணியாக, அதற்கு பின்புலமாக அவருடைய கணவர் இருந்ததாக அடிக்கடி கூறிக்கொண்டே இருப்பார். ஒவ்வொரு பெண்ணினுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு ஆண் இருப்பார். ஒன்று தகப்பனாக இருப்பார் அல்லது கணவராக இருப்பார். அனிதா மேடத்திற்கு அனைத்துமானவர் அவருடைய கணவர். அவருடைய பேட்டியின் பொழுது அதை நான் பார்த்தேன். அடுத்ததாக அவருடைய அந்த கரிசல் இலக்கிய திருவிழாவின் பொழுது எல்லா பேராசிரியர்களோடும் இணைந்து, எழுத்தாளர்கள், பொதுமக்கள் என அனைவரோடும் இணைந்து அவர் எளிமையாக பழகி, அன்போடு பழகி, அத்துணை வேலைகளையும் சரியான நேரத்திலே சரியான இடத்திற்கு கொண்டு வந்து செய்து விடுவார். அந்த வகையிலே நிர்வாகத்திறன் மிகுந்த ஒரு பெண்மணியாகத்தான் அவரை பார்க்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஒரு சின்ன கோடு போட்டால் அவர் பெரிய ரோடை போட்டு விடுவார். அவ்வளவு பணிகளை மேற்கொள்ளக்கூடிய பெண்மணி, சிறந்த வாசிப்பாளர். அவருடைய பேட்டியை பார்க்கின்ற பொழுதெல்லாம் அவரை போல எத்தனையோ கிராமத்து பெண்கள் கண்டிப்பாக வெளியே வர வேண்டும் என்றுதான் அந்த பேட்டி ஒரு பெரிய செய்தியை வைத்துக் கொண்டே இருக்கும். அதனால் அவருடைய அந்த அர்ப்பணிப்பு மிகுந்த அந்த பணி, அவருடைய கல்வி, அவருடைய வாழ்க்கை, அவருடைய நிர்வாக பணி என்று நாம் பேசிக்கொண்டே போகலாம். அடுத்ததாக அவருடைய இளம் சிங்கம் செல்வன் ஆலன் ஜோனார்த். ஆலன் ஜோனார்த் துருதுருப்பான ஒரு சுறுசுறுப்பான பையன். அனிதா மேடம் எப்பொழுதாவது அவருடைய புலனத்திலே அவரை குறித்து சில கவிதைகளை எழுதி வைத்திருப்பார். நான் அதை வாசித்திருக்கின்றேன். ஆலன் ஜோனார்த் விடுதியிலே படிக்கக்கூடிய ஒரு மாணவர். அமராவதி புதூரிலே இருக்கக்கூடிய சைனிக் பள்ளியிலே 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். தன்னுடைய அம்மாவினுடைய பணிச்சுமைகள் அதையெல்லாம் மனதில் கொண்டு தன்னுடைய விடுதியிலே அதை உணர்ந்து கொண்டு படித்து வெற்றி வாகை சூடி வருகிறார் என்று அவருடைய கவிதை பேசும். அந்த கவிதையிலே அந்த வழி, ஒரு தாயினுடைய வழி பொதிந்து இருக்கும். தன்னுடைய மகனை விடுதியிலே விட்டுவிட்டு தன்னுடைய பணியின் மூலமாக தான் வலம் வந்து கொண்டிருந்தால் கூட அந்த தாய் என்கின்ற வழியை அவர் அதில் வெளிப்படுத்தி எழுதியிருப்பார். ஆனாலும் ஜோனார்த் அவர்கள் அதை உளவியல் பூர்வமாக புரிந்து கொண்டு பக்குவப்பட்ட ஒரு மகனாக இருக்கிறார் என்று அவரை வாழ்த்தி ஒரு கவிதை எழுதியதை நான் பார்த்தேன். அப்பொழுதே அந்த ஆலனை குறித்த ஒரு பெரிய மதிப்பீடு, அடையாளம் எல்லோருக்குமே புரிந்துவிடும். அந்த அளவுக்கு ஒரு தாய் கவிதை எழுதி பாராட்டக்கூடிய ஒரு மாணவராக ஆலன் ஜோனார்த் இருக்கிறார். இருவருமே நல்ல வாசிப்பாளர்கள். தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயத்தானே செய்யும். அதே போல ஆலன் ஜோனார்த் அவர்களும் நல்ல வாசிப்பாளர். இன்று அவர்கள் வைகறை வாசகன் பதிவுகள் என்ற நூலை எடுத்துக்கொண்டு நூல் கருத்துரை வழங்குவதற்காக வருகின்றிருக்கின்றார்கள். இந்த நூலினை டாக்டர் சங்கர சரவணன் ஐயா அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய இணை இயக்குநராக இருக்கக்கூடிய டாக்டர் சங்கர சரவணன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த நூல் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு நூலாக இருக்கிறது. தன்னுடைய தகவல் அனுபவங்களை, தான் சந்தித்த பெரிய ஆளுமைகளை குறித்த ஒரு கட்டுரை தொகுப்பாக இந்த நூலினை தந்திருக்கின்றார். ஆனந்த விகடன் புரஸ்காரத்தின் வாயிலாக வெளிவந்திருக்கின்றது. சங்கர சரவணன் சார் என்றாலே போட்டித் தேர்வுகளுக்கான மாணவர்களுக்கு மிகச்சிறந்த ஆசான், குரு என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாணவர்களை மிகப்பெரிய அரசு பணிகளிலே அமர்த்தி இருக்கக்கூடிய பெருமை வாய்ந்தவர். கல்வியாளர், சிந்தனையாளர், மேடை பேச்சாளர், நல்ல கவிஞர், திருக்குறளையும் அதாவது வள்ளுவத்தையும் வைரமுத்துவையும் காதலிக்கக்கூடிய மனிதர் என்றுதான் அவரை சொல்ல வேண்டும். நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் மதிப்புமிகு திரு வி.ப. ஜெயசீலன் அவர்களினுடைய ஆசான்.
நம்மளுடைய விருதுநகர் மாவட்டம் இன்று மிகவும் புகழ்பெற்ற நிலையில் இருக்கக்கூடியதற்கு காரணம் மாவட்ட ஆட்சியர் அவரை தந்த ஒரு குரு டாக்டர் சங்கர சரவணன் ஐயா அவர்கள் இந்த இணைப்பிலே நிறைவாக இணைய இருக்கின்றார் கலந்துரையாடலுக்காக. அவர்களையும் வரவேற்று அமைகின்றோம். இந்த நிகழ்விற்கு வருகின்றிருக்கக்கூடிய திருமதி அனிதா அவர்களையும் ஆலன் ஜோனாத் அவர்களையும் வருகை தர இருக்கக்கூடிய டாக்டர் சங்கர சரவணன் அவர்களையும் பெருமகிழ்ச்சியோடு அய்யனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியினுடைய தமிழ்துறை சார்பாக வரவேற்று அமைகின்றோம். இன்று எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு வெளிநாடுகளில் இருந்து நியூசிலாந்து, மலேசியா, லண்டன் என பல்வேறு நாடுகளில் இருந்து இணைந்திருக்கக்கூடிய தமிழ் சான்றோர்கள், நம்மளுடைய பகுதியை சார்ந்த மாணவர்கள், பேராசிரியர்கள் அத்துணை பேரையும் வரவேற்று அமைகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். டாக்டர் சங்கர சரவணன் அவர்கள் எழுதியுள்ள வைகறை வாசகன் பதிவுகள் என்ற நூல் குறித்து பேசுவதற்கு திருநெல்வேலி துணை ஆட்சியர் நேர்முக உதவியாளர் அனிதா அம்மா அவர்களும் அவருடைய புதல்வர் அமராவதி நகர் சைனிக் பள்ளியினுடைய 10ஆம் வகுப்பு மாணவர் ஆலன் ஜோனாத் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். இருவரும் இணைந்து அந்த நூல் குறித்து கருத்துரை வழங்குவார்கள். கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு வேண்டுகின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இதை பத்தி இன்ட்ரோ மேடமே நிறைய சொல்லிட்டாங்க. அதுல எதுவும் பெரிய விஷயம் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, பெண்கள் கிராமத்துல இருந்து வெளியே வரதா இருந்தாலும் சரி, நகரத்துல இருந்து வெளியே வரதா இருந்தாலும் சரி, கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கணும். நமக்கு நாம தான் என்ன சொல்றது, ஒரு தடை அது குரல்லே இருக்கு. அதை தாண்டி வந்துட்டா கண்டிப்பா யார் வேணாலும் ஜெயிக்கலாம். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, நிறைய விஷயங்கள் அது கலெக்டர் சார் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணோம். ஸ்பெஷலா எதுவும் கிடையாது. நம்ம டியூட்டி என்னவோ அந்த டியூட்டி அப்படியே செஞ்சது. அதுதான். தேங்க்யூ மேம். அடுத்தபடியா நான் இன்னைக்கு வைகறை வாசகன் பதிவுகள் அப்படிங்கிற ஒரு நூல் பத்தி, டாக்டர் சங்கர சரவணன் சார் எழுதின நூல் பத்தி ஒரு கருத்துரை வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வுக்கு என்னையும் என்னோட பையனையும் குடும்பத்தோட ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. 2 பேர் மட்டும் ஜாயின் பண்றோம்னு சொல்லியிருந்தேன் மேடம்கிட்ட. நிகழ்வுக்கு எங்களை பங்கேற்க வைக்க ஒரு வாய்ப்பு கொடுத்த அய்யனாடார் ஜானகி காலேஜ் நிர்வாகத்திற்கும் முதல்வர் அவர்களுக்கும் தமிழ்துறை பேராசிரியர் அருள்மொழி மேடம் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்ட வெளிநாட்டை சேர்ந்த தமிழ் சான்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூல் எழுதினது டாக்டர் சங்கர சரவணன் சார். சங்கர சரவணன் சாரை எனக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணது எங்க கலெக்டர் சார் தான், விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் சார் தான். சங்கர சரவணன் சாரை பத்தி நான் நிறைய புக்ல படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சு சார் ஒரு அறிவு ஜீவின்னு. கையளவு களஞ்சியம் ஒரு புக்கு மூலமா சார் ஃபேமஸ் ஆனாங்க. பட் சாரே ஒரு அறிவு களஞ்சியமா தான் இருக்காங்க. சாரோட கட்டுரைகள், அவங்களோட ஸ்பீச் இதெல்லாம் எப்படி இருக்கும்னா, இலக்கியத்துல நவீனத்துவம், புதிய சிந்தனை, நம்மளோட தாட் என்னவோ அதுக்கு ஏத்தாப்புல இலக்கியத்துல இருந்து தேவையான கருத்துக்களை எடுக்கிற மாதிரி, அந்த மாதிரி சாரோட கருத்துக்கள் இருக்கிறதுனால அட்ராக்ட் பண்ணிச்சு. அதிக அளவு சாரோட கருத்துக்கள் உண்மையிலேயே அந்த இலக்கியத்தின் மீதான ஒரு புதிய கோணத்தை, ஒரு மாறுபட்ட சிந்தனைய, ஒரு புதிய வடிவத்துல இலக்கியத்தை அணுகக்கூடிய ஒரு வழிமுறையா சாரோட கட்டுரைகளா இருக்கட்டும், அவங்களோட ஸ்பீச்சா இருக்கட்டும், இது இருந்துச்சு. சாரை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, சார் ஜென்ரலா அவ்வளோ நாலேஜ் A to Z. சார் மேடம் சொன்ன மாதிரி சார் தமிழ்நாடு பாடநூல் கழகத்துல இணை இயக்குனர் தான். பட் சார் என்ன அப்படின்னு சொன்னா, கால்நடை மருத்துவ படிப்புல முனைவர் பட்டம் பெற்றவங்க. அகில இந்திய அளவுல நடைபெற்ற அந்த கால்நடை மருத்துவ தேர்வுல 2ஆம் இடம் பெற்றவங்க. அவ்வளோ டெப்தா ஆராய்ச்சி படிப்பு படிச்சுட்டு தமிழ்ல இவ்வளவு டெப்தா இருக்காங்க. மொழிபெயர்ப்பு துறையில தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறந்த பேரை வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்படி அறிவு ஜீவியா இருக்கிற சாரு என்கிட்ட பேசினா எனக்கு தகுந்தாப்புல பேசுவாங்க, என் பையன்கிட்ட பேசினா அவனுக்கு தகுந்தாப்புல பேசுவாங்க. இது சாரோட ஒரு தனி சிறப்பு. ஆக்சுவலா மேடம் சொன்ன மாதிரி சார் யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தமிழ் வழியில எக்ஸாம் எழுதுறதுக்கு கோச்சிங் கொடுத்துருக்காங்க. சாரோட மோட்டிவேஷன் வேற மாதிரி இருக்கும். ஆனா என்ன பொறுத்தளவுல சாரோட இன்ட்ரோ எனக்கு இப்பதான் கிடைச்சது. அதாவது குடிமைப்பணி தேர்வுக்கு தயாராகிறதுக்கு மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இருந்த சார் எனக்கு இந்த குடிமை பணியில எனக்கு உள ரீதியாகவும் ஒரு மனத்திறன் சார்ந்தும் நிர்வாகத்திறன் சார்ந்தும் அவங்களோட ஸ்பீச்ல இருந்தும் எல்லாத்துல இருந்தும் அவங்களோட புக்ஸ்ல இருந்து பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி எனக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க. 2K கிட்ஸுக்கான ஒரு 2K குருன்னு சொல்லலாம் சார. எனக்கான குருவாவும் மானசீகமா சாரை ஏத்துக்கிட்டேன். சார் இந்த புக்ல வைகறை வாசகன் பதிவுல ஒரு 118 கட்டுரைகள் இருக்கு. அதுல 3 பின்னிணைப்புகளும் இருக்கு. ஓரளவு எல்லா கட்டுரைகளுமே நாங்க படிச்சிட்டோம்.
அதுல எனக்கு பிடிச்ச கட்டுரைகள் அப்படிங்கிறத பத்தி மட்டும் ஃபர்ஸ்ட் பேசலாம் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, எதிர்பார்ப்புகளை எதிர்கொள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. அதாவது இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இருக்கு. பெற்றோர்களுக்கு பிள்ளைங்க கிட்ட எதிர்பார்ப்பு இருக்கு, ஆசிரியர்கள்கிட்ட, மாணவர்களுக்கு, அதிகாரிகள் கிட்ட, அலுவலர்களுக்கு. இது என்னோட ஒர்க்கோட கம்பேர் பண்ணி பார்க்கிறப்போ இது ஒரு பெரிய சவால். எதிர்பார்ப்புகள் நம்ம என்ன செஞ்சாலும் அதுக்கு ஒரு மறுதரப்பு ஒரு எதிர்வாதம் இருக்கும். கோடு போட்டா ரோடு போட்டுருவேன்னு சொல்லுவாங்க. சரி, ரோடு தான் போட்டுட்டேன், எப்படி போட்டுட்டேன்னு பார்த்தா நான் நினைச்ச மாதிரி நீ ரோடு போடலம்பாங்க. மறுதரப்பு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க நினைச்சது அந்த கால ரோடு, நான் போட்டது இந்த கால ரோடு. இப்படிதான் வாக்குவாதம் போய்கிட்டு இருக்குமே தவிர எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யற அளவுக்கு எதுவுமே இருக்கிறது இல்ல. இதுல நான் இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன், எதிர்பார்ப்புகளை எதிர்கொள்ளல். அப்போ நம்ம மேல இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதை நம்ம எப்படி எதிர்கொள்ளல் அப்படிங்கறதையும் தெளிவா சார் கொடுத்திருந்தாங்க. இதுல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, நம்ம என்ன எதிர்பார்ப்பு கொண்டிருக்கணும் அப்படிங்கிறதையுமே நம்ம முடிவு பண்ணிக்கணும் இதுல இருந்து அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அந்த கட்டுரையில நல்லா அழகா வந்து சொல்லியிருந்தாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, இது ஒரு பல்சுவை மலர்னு சொல்லலாம். சார் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-15 புக்குக்கு மேல எழுதியிருக்காங்க. எல்லாமே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான். ஒரு கட்டுரையில் கூட சொல்லியிருப்பாங்க, இளம் பகவத் சார் போர்டுக்கு போயிருந்தாங்களாம். போர்டு இருக்கிற அந்த இன்டர்வியூ போர்டுல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் கீழே ஒரு புக்கை வச்சுக்கிட்டு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். அது என்ன புக்குன்னு பார்த்தா சாரோட கையில ஒரு களஞ்சியம். அந்த அளவுக்கு அந்த புக்கு வந்து நல்லா வர்த்ஃபுல் புக்கு. அந்த அளவுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக எழுதுனது சாரு. இது அவங்களோட ஒரு தனி கேட்டகரி புக், வைகறை வாசகன் பதிவுகள். இது வந்து எல்லா விதத்திலையும் நம்ம தூண்டுற விதமா இருக்கு. இலக்கியத்திலையும் தூண்டுது, நம்மளோட உள ரீதியாவும் நம்ம சில முடிவுகள் எடுக்கிறதுக்கும் தூண்டுற மாதிரி நல்ல ஒரு புக்கா இந்த புக்கு இருந்துச்சு. இதுல ரெண்டாவது வள்ளுவத்தில் நடையழகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை. மேடம் சொல்ற மாதிரி சாருக்கு வந்து வள்ளுவனும் வைரமுத்தும் ரொம்ப பிடிக்கும். அது வள்ளுவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வள்ளுவரை வந்து எப்படி எப்படி சுத்தி அது மேடம் எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். வினாடி வினா நிகழ்வுல எப்படி சுத்தி வள்ளுவர்கிட்ட இருந்து என்னென்ன கருத்துக்கள் எல்லாம் எடுக்கலாம், வள்ளுவர் சொன்ன கருத்துக்களை நம்மளோட கண்டென்ட் நம்மளோட சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல எப்படி எடுத்துக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சார் டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. அதுல அந்த வள்ளுவர் நடையழகு அப்படிங்கிற அந்த கட்டுரையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, திருக்குறள் வந்து ஆண்டிஃபார்ம் வடிவுல இருக்கு. அதாவது எதிர் வடிவு, பின் நவீனத்துவவாதிகள் கூறக்கூடிய அந்த எதிர் வடிவு அந்த சூழ்நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. திருக்குறளை பொறுத்தளவுல அதுல நேரடியா சில கருத்துக்களை வள்ளுவர் சொல்றாரு, உவமையை பொருத்தி சொல்றாரு, உவமையை மட்டும் வச்சு சொல்றாரு, உருவகத்தை வச்சு சொல்றாரு, வார்த்தை விளையாட்டா சொல்றாரு, அப்புறம் பட்டியலிட்டு சொல்றாரு 1 2 3 சொல்லிட்டு சில இது டெஃபினேஷன் வரையறையா சொல்றாரு. இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் எடுத்து அந்த வள்ளுவத்தில் நடையழகு அப்படிங்கிற கட்டுரையில வந்து சிறப்பா சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து அதுதான் நான் ஃபர்ஸ்ட் இதுல சொன்னது. ஒரு குறளை நம்ம ஜென்ரலா எல்லாருக்கும் ஒரு வியூ இருக்கும், அதை தாண்டி மாறுபட்ட ஒரு கோணத்துல பாக்குற மாதிரி தூண்டும் விதத்துல எல்லாருக்குமே, இலக்கியத்துக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றவங்கள கூட இலக்கியத்துக்குள்ள ஈர்க்கக்கூடிய விதமா அந்த கட்டுரைகள் இருந்தது. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 974வது குறள் என்ன குறள் அப்படி 79வது குறள், பெருமை பெருமிதம் இன்மை சிறுமை பெருமிதம் ஊர்ந்து விடல் அப்படிங்கிற குறள். அந்த குறள்ல வந்து வரையறை மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வரையறையை வந்து சார் வந்து எதோட கம்பேர் பண்றாங்கன்னா, நான் எனக்கு தெரியாது என அறிந்திருப்பதே எனது அறிவு அப்படிங்கிற வெளிநாட்டு தத்துவவியல் கருத்துக்கள் கூட கம்பேர் பண்ணி சொல்றாங்க. இதுதான் சாரோட சிறப்பு. நம்ம கிட்ட இருக்கிற பெருமிதம் வந்து நாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நம்ம வள்ளுவருக்குரிய கருத்துக்கள் அதுக்கு பிறகுதான் வெளிநாட்டு தத்துவங்கள்ல வந்திருக்கு. இதை கம்பேர் பண்ணி சார் வந்து டீட்டெயில்டா சொல்லுவாங்க. திரும்ப அதுக்கடுத்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அதுல நடையழகுன்னு சொல்லிட்டு ஒரு 9 இது கொடுத்திருக்காங்க, வள்ளுவத்தின் நடையழகு அப்படின்னு சொல்லிட்டு. அதுல இன்னொரு பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஊமையோட வளர்ச்சி உருவகம், உருவகத்தோட வளர்ச்சி படிமம், படிமம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு நுண்பொருளை பருப்பொருளா காட்சிப்படுத்துவதான் படிமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இரவின் மீது வெள்ளையடித்தால் விடியல் அப்படின்னு வைரமுத்து சாரோட கவிதை. இரவு அது மீது வெள்ளையடிக்க முடியாது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது வந்து ஒரு நுண்பொருள். ஆனா அந்த நுண்பொருளை என்ன நம்ம இதா பயன்படுத்துறோம்னா ஒரு பருப்பொருளா எடுத்துக்கிறோம். இதே போலதான் வள்ளுவமும் ஒண்ணு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறளை சொல்லியிருக்காங்க. பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
எந்த ஒரு செயலையும் பருவ காலத்துல செயலாட்டி அந்த செயல் வந்து என்ன செய்யாது, வெற்றி அடையாம அருந்து போகும். அப்ப இது என்ன, இதுல வந்து அருந்து போகும்னா எது அருந்து போகும்? கயிறு. அந்த கயிறை எதோட கம்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா காலம், காலம்னு ஒரு நுண்பொருளோட கம்பேர் பண்ணி அந்த பருப்பொருளை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி மாறுபட்ட கருத்துக்கள்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா திருக்குறள்ல அடிக்க, திருக்குறள் மட்டும் இல்ல, அந்த நூல்லே நிறைய தொல்காப்பியம் எல்லாத்தையுமே அந்த மாறுபட்ட கோணத்துல சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சொற்கள் சீர்கள் பத்தி இது நாங்க ஒரு ப்ரிப்பரேஷன்ல கூட சார் எங்களுக்கு ஒரு குயிஸ் மாதிரி கேட்டாங்க. சார் ஒரு குயிஸ் மாஸ்டர், கேள்வியே கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு இன்னொரு கட்டுரையில கூட சிம்பிளா சொல்லியிருப்பாங்க. போர்டுக்கு சார் யூபிஎஸ்சி வந்து 1998 வந்து அப்பியரன்ஸ் ஆயிருக்காங்க, பட் கிளியர் ஆகல. வெளியே வந்தோடனே எங்க சுப்பையன் சார்னு ஒரு சீனியர் சார் சொல்லியிருக்காங்க, எப்பா நம்ம வந்து இனிமே என்ன செஞ்சுட்டோம், கேள்வி கேட்கிற இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னையில இருந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சவங்க இன்னை வரைக்கும் நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி கொஸ்டின் பேங்க் சார், அவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்ப எங்க கிட்ட ஒரு ப்ரோக்ராமுக்காக நாங்க ப்ரிப்பரேஷன்ல இருக்கும்போது கொஸ்டின் கேட்டாங்க. ஒரு குறள் சொல்லிட்டு அதுல எத்தனை சொற்கள் கேட்டிருந்தாங்க. படை, குடி, கூழ், அமைச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆளாலும் கொண்டு சொல்லி கொடுத்தோம். கடைசி வந்து 12 சொற்கள் அப்படின்னு சொல்லி சார் ஃபைனல் பண்ணாங்க. அதுல இருக்கிற இடை சொற்களையும் சேர்த்து. இந்த குறள் வழியா என்ன சொல்ல வராங்கன்னா, திருக்குறள்ல 7 சீர் இருக்கும், பட் 7 சொற்கள் எல்லாவும் இருக்காது. சில குறள்ல தான் 7 சொற்களும் 7 சீரும் இருக்கும், 7 சொற்களும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சொற்சீர் வண்ணம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நம்மள வந்து அதை படிக்கக்கூடிய ஆர்வத்தை தூண்டுற விதமா சார் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல சொல்லியிருந்தாங்க. அடுத்தபடியா இன்னொரு இதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அது ஒரு தனி தலைப்பு தான், பட் இதோட ஒட்டி வர மாதிரிதான் இருந்தது. பெண்களோட தற்காத்து கலை, தற்காத்து பெண்ணோட தற்காத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு, தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலான் பெண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல தற்காத்து அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து அந்த காலத்துல வள்ளுவரோ அப்ப இருந்தவங்களோ மீன் பண்ணது என்னதுன்னா பெண்ணோட கற்பு நிலை, பெண் தன்னுடைய கற்பினை காத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம 21ஆம் நூற்றாண்டுல அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, தன் பொருளாதார ரீதியாக தன்னை தற்காக்க பெண் தன் பொருளாதார ரீதியாக தன்னை காத்து அப்படிங்கிற மீனிங் எடுத்துக்கலாம். இந்த மாதிரிதான் திருக்குறள் வந்து பழமையானதுதான். ஆனா 21ஆம் நூற்றாண்டுக்கு இப்ப இருக்கிற காலத்துக்கு என்ன கருத்து பொருந்துதோ அந்த கருத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் திருவள்ளுவர் அதை எழுதியிருக்காரு. அதனாலதான் திருக்குறள் வந்து நீடித்த நிலைத்த வளர்ச்சி பெறும் ஒரு நூலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே திருக்குறள் மேல வந்து அவ்வளோ ஈடுபாட்ட நம்ம கலெக்டர் சார் வந்து இவ்வளவு ஆர்வமா திருக்குறள் மேல இருக்காங்க. ஏங்கிற காரணம் வந்து நமக்கு இப்பதான் புரியும். சார் வந்து எழுதியிருக்கிற அந்த ஒவ்வொரு இதும் அந்த மாதிரி ஒரு தனி ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. அடுத்தது வந்து என்னதுன்னா, கடைசியா உள்ள தலைப்பு உதவும் போது வரும் துன்பம். ஆக்சுவலா இப்ப டெப்டி கலெக்டர் ஆனா பிறகு டெப்டி கலெக்டர்ங்கிறது பெரிய போஸ்ட் கிடையாது. இருந்தாலுமே நம்ம டெப்டி கலெக்டர் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சுத்தி இருக்கிறவங்க, நம்மளோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னதுன்னா ஏதாவது ஒரு கோரிக்கை, சின்ன சின்ன கோரிக்கை எதுனாலும் பரவாயில்ல, சின்னதா ஒரு கோரிக்கை, எங்க வீட்டுக்கு நான் அந்த வீட்டு இது கட்டிட்டேன், பைப் லைனுக்கு கொஞ்சம் பிடி ஓட்ட ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா, அந்த இது பட்டாக்கு அப்ளை பண்ணிருக்கேன், இந்த பட்டாக்கு வந்து பேரை இது பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு சின்ன சின்ன கோரிக்கை. இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல இருக்கும் போது ஆர்வமா தான் நானும் எல்லாருக்கும் உடனே எந்த ஆபீசரோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னா உடனே பேசி இது பண்ண வச்சேன். போக போக எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு இரிட்டேஷன் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு சில ஆபீசர் வந்து என்ன பண்ணுவாங்க, அது நமக்கு ஈக்குவல் கட்டர்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இமிடியேட்டா பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு சிலர் அதை கண்டுக்கிடவே மாட்டாங்க. ஆனா நம்ம இவங்க கேட்கிறப்போ நம்ம இவங்களோட கோரிக்கையை நம்ம ஏன் வந்து நம்மளால கேட்டு அதை வந்து சரி பண்ணி கொடுக்க முடியல அப்படிங்கிறதுனால திரும்ப நம்ம ஃபாலோ பண்றப்போ அவங்க நமக்கு சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணலாட்டி நமக்கு ஒரு இரிட்டேஷன் ஆயிரும். அதுக்காக நம்ம என்ன பண்றது, யாரோட கோரிக்கையை கேட்க வேண்டாம்னு நிறைய ரிலேட்டிவ்ஸ் போன்ஸ் பிளஸ் ஃப்ரெண்ட்ஸ் போன்ஸ் எல்லாம் நான் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படியே எடுக்காமலே இருந்தேன். இது வந்து இப்ப 2024 தான் லாஸ்ட் சார் இந்த புக்ல வர்றதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்ல போட்டிருந்தாங்க, உதவும் போது வரும் துன்பம்னு சொல்லிட்டு. சாரோட ஃப்ரெண்டை பத்தி போட்டிருந்தாங்க. கௌரி சங்கர்னு சாரோட ஃப்ரெண்டாம். அவருக்கு ஃப்ரெண்டு குமார்னு ஒரு சாரா. அந்த சார் ஒன்றிய அரசு பணியில இருந்திருக்காரு. அவங்களோட ஒய்ஃப் வந்து நம்ம இங்க மாநில அரசு பணியில சென்னையில இருந்திருக்காங்க. இப்போ என்னன்னா அந்த அவங்களோட ஃப்ரெண்டு குமார் சாருக்கு வந்து உடம்பு சரியில்லை போல. அதனால சார் இங்க வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, சென்னையில டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு.
பட் அவர் என்ன முயற்சி செஞ்சு முடியலோடனே கௌரி சங்கர் சாரு அவருக்கு தெரிஞ்ச உயர் அதிகாரிகள் என்னென்ன வழியில எல்லாம் ட்ரை பண்ண முடியுமோ பயங்கரமா ட்ரை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 மாசமா ட்ரை பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணிட்டு கடைசி வந்து அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, கிடைக்க முடியாத மாதிரி வெறும் அதிகாரிகள்கிட்ட மட்டும் கோரிக்கை வைக்கல போல அந்த சார், கடவுள்கள்கிட்டையும் கோரிக்கை வச்சிருக்காங்க. கடைசி ட்ரை பண்ணி ஒரு கட்டத்துல கிடைக்கலன்னு ஒன்னையும் அவங்க வருத்தப்படுறதை விட இவர் அதிகமா வருத்தப்பட்டிருக்காரு. வருத்தப்பட்டு கடைசி வந்து என்ன செஞ்சிச்சு, டிரான்ஸ்பர் கிடைச்ச உடனேயும் அவங்க குடும்பம் கொண்டாடினதை விட கௌரி சங்கர் சார் குடும்பம் வந்து அதிகமா கொண்டாடிச்சான். அத ஒரு திருக்குறள்ல மேற்கோள் கட்டி சார் சொல்றாங்க, கைமாறு வேண்டா கடப்பாடு, செய்யாமல் செய்த உதவி, பயன் தூக்கார் செய்த உதவி. இதுக்கெல்லாம் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, வானத்தை, மலைய, பூமிய, இவ்வளவு அளவுக்கு இவங்க எல்லாம் பெரியவங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட அந்த உதவி, ஒப்புரவு, அதனால் வரக்கூடிய துன்பம் நமக்கு கேடு விளைவிக்கிறதா இருந்தா கூட நம்ம கண்டிப்பா அந்த துன்பத்தை ஏத்துக்கணும், மனமாற ஏத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டுரையை படிச்ச உடனே அப்படியே தாட்டெல்லாம் மாறிடுச்சு. யாரா இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப என்ன கோரிக்கை வச்சாலும் சரி, இம்மிடியட்டா அதை வாங்கி அப்படியே யாருக்கிட்ட பேசணுமோ நானே கூட பேசிடுவேன். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் சார் வந்து இன்னும் நிறைய கட்டுரைகள் இருக்கு. ஒவ்வொரு கட்டுரையும் ஒவ்வொரு விதமா அழகழகா இருந்துச்சு. ஒரு பல்சுவை மலர், என்ன சொல்ல, சார் வந்து அதான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து இந்த பணியிலே எனக்கு ஒரு வழிகாட்டியா இருக்காங்க. ப்ரிப்பரேஷனுக்கு மட்டும் இல்ல, நம்ம பணியில இருக்கும் போது சாரோட கட்டுரைகள் வந்து இப்பவும் இன்னைக்கும் அவங்களோட அந்த புலனப்பதிவுகள் எல்லாம் வாசிச்சுட்டு தான் வருவேன். ஃபர்ஸ்ட் புலனப்பதிவு போட்டு அதுல இருந்து தொகுக்கப்பட்ட நூல் தான் இந்த புக்கு. உண்மையிலே சாரோட தொடர்பு வந்து கிடைச்சது ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் அப்படின்னு தான் சொல்லலாம். அதை ஏற்படுத்தி கொடுத்தது மாவட்ட ஆட்சியர் சார், அதுக்கு மேல பெரிய இன்ஸ்பிரேஷன். இருவருக்குமே வந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்ததற்கு உங்களுக்கு நன்றி மேடம். தேங்க்யூ. நன்றிங்கம்மா. அனிதா அம்மா அவர்களை தொடர்ந்து அவருடைய புதல்வர் ஆலன் ஜோனார்த் அவர்கள் அந்த நூல் குறித்து பேசுவார். இந்த வைகறை வாசக பதிவுகள், இந்த நூல் வந்து ஒரு நல்ல ஆழமான கருத்துக்களையும் ஒரு நல்ல ஆழமான சிந்தனைகளையும் உள்ள ஒரு நூல். இதுல வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா, இவர் வந்து வெறும் கருத்துக்களை மட்டும் சொல்றதா இல்ல. இப்ப வந்து சில புக்ஸ் வந்து கருத்துக்களாவே இருக்கும், அது வந்து போர் அடிக்கும். ஆனா இவர் வந்து இதுல வந்து சின்ன சின்ன கதைகள், சின்ன சின்ன நகைச்சுவைகள் இதெல்லாம் சேர்த்து இருக்கிறதுனால இந்த புக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அது இல்லாம இன்னொரு விஷயம் வந்து, இது வந்து எல்லா வயசு உள்ளவங்களுக்கும் பொருந்தும். என்னை மாதிரி சின்ன பையனும் படிக்கிற மாதிரியும் இருக்கு, இல்ல பெரியவங்க கூட இதை படிக்கலாம். இதுல வந்து எனக்கு பிடிச்சிருந்த சில கட்டுரைகளை பத்தி நான் சொல்ல விரும்புறேன். முதல் கட்டுரை வந்து தண்ணீர்னு ஒரு கட்டுரை. இது மூலமா என்ன இதுல வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வந்து சின்ன வயசுல வந்து அவருடைய அண்ணன் வந்து வைகறை வாசகர், அவருடைய அண்ணன் வந்து அவர் வந்து ஒரு படத்துக்கு கூட்டிட்டு போயிருப்பாரு. இவருக்கு வந்து சண்டை படம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ஆக்ஷன் மூவி. அப்போ வந்து அவர் இதுவும் ஆக்ஷன் மூவி தான் சொல்லி அவங்க அண்ணன் அவரை ஏமாத்தி கூட்டு போனாராம். ஆனா அங்க போய் பார்த்தா சண்டையே இருக்காராம். ஒரு பெண்மணி வந்து குடத்தை தூக்கி வச்சுட்டே போயிட்டே இருப்பாங்களாம். ஃபுல் படமா அப்படியே முடிஞ்சிருமா. அப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த படத்தை திரும்பியும் பாக்குறப்பதான் அவருக்கு அந்த இது புரிஞ்சிருக்கு. என்னன்னா, அது வந்து தண்ணீர் காண்டி போராட்டம் பண்ற ஒரு படமா, அது அந்த கான்செப்ட்ல இருக்கிற படம். இது மூலமா நான் கத்துக்கிட்டது என்னதுன்னா, சண்டைன்றது சும்மா அடி குத்து அது மட்டும் இல்ல, போராட்டமும் ஒரு வகையான சண்டை தான். அதுதான் நம்ம காந்திஜி கூட பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து சின்ன வயசுல புரியாது நம்மளுக்கு, நிறைய விஷயங்கள் அது வந்து பெரியாரானோடனே புரியும். அதனால அதை வந்து நம்மளுக்கு இது புரியல, இப்பவுமே இதை விட்டுட்டு போயிடலாம், எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படிலாம் விடக்கூடாது. அது புரியுற வரைக்கும் நம்ம அதை திரும்பியும் ஆராய்ச்சி பண்ணி அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். இன்னொரு விஷயம் வந்து இதோட மெய்யான கருத்து வந்து தண்ணீர் சேமிப்பு. அதுதான் முக்கியமான கருத்து. ஏன்னா இப்ப நிறைய நம்ம உலகத்துல நிறைய இடத்துல தண்ணீர் பஞ்சம்லாம் இருக்கு. அதனால தண்ணீர் சேமிக்கிறதுதான் இதோட மையமான கருத்து. இன்னொரு கட்டுரை வந்து கலையும் கல்வியும். பொதுவாவே யாருமே கலைக்கெல்லாம் இப்பெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசுறது இல்லை. ஏன்னா அதுவும் இல்லாம அவர் வைகறை வாசகன் மாதிரி ஒரு கல்வியாளர் கலைக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா அது வந்து ஒரு ரொம்ப ரேரான விஷயம் தான். ஏன்னா ஆனா இவர் வந்து கலைக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. அதை வந்து ஒரு சிம்பிள் லாஜிக்ல சொல்லியிருக்காரு. என்னன்னா, இப்ப வந்து நம்ம யூடியூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா, யூடியூப்ல வந்து ஒரு நல்ல ஒரு எஜுகேஷனல் வீடியோ கூட ஆயிரக்கணக்கில் தான் லைக்ஸ் வரும். ஆனா ஒரு நல்ல கலை, ஒரு பாட்டுக்கோ ஒரு டான்ஸுக்கோ லட்சமோ கோடிக்கணக்கில் லைக்ஸ் வருது. இந்த சிம்பிள் லாஜிக்கை வச்சு இவர் கலையும் கல்வியும் கம்பேர் பண்ணி சொல்றாரு, எதுக்கு அதிகமா
டிமாண்ட் இருக்குதுன்றத. ஆனாலும் எப்படி முடிவுல வந்து அவர் வந்து கல்வியை கைவிடல. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, கலைக்கு வந்து சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு. எக்ஸம்ஷன்ஸ்னா சிலருக்கு வந்து எக்ஸம்ஷன்ஸ். அது வந்து என்ன இருந்தாலும் நீங்க வந்து கண்டிப்பா கல்வி கற்றுதான் ஆகணும். இதுக்கு வந்து அவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, இப்ப உள்ள பெரிய பெரிய நடிகர்களுடைய பையங்க பொண்ணுங்க கூட ஏதாவது ஒரு பெரிய காலேஜ்ல வந்து ஏதாவது டிகிரி வாங்கின பிறகுதான் நடிக்க வராங்களே தவிர டைரக்டாலாம் நடிக்க வரல. அதனால கல்வி எப்பவுமே முக்கியம். அதுக்கு பிறகு சில எக்ஸம்ஷன்ஸ் தான் உங்க வாழ்க்கையில நீங்க கலையிலே முன்னேறலாம். இன்னொரு இது வந்து இன்னொரு கட்டுரை வந்து பெரியாரே வியத்தலும் நலமே. இதுல வந்து அவர் யாரை பத்தி சொல்றாருன்னா, அவரு ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் பத்தி சொல்றாரு. இவரை பத்தி இதுக்கு முன்னாடி என்னுடைய தமிழாசிரியர் எனக்கு கொஞ்சம் விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இவர் அந்த சிந்து நாகரிகம் விட்ட இடமும் தமிழ் கீழடி தொட்ட இடமும் தொடங்கியதும் ஒன்றுன்றது, அந்த மாதிரி நிறைய கருத்துக்களை இவர் வந்து இந்த ஆராய்ச்சி மூலமா வெளியிட்டாருன்னு எங்க தமிழாசிரியருக்கு முன்னாடி சொல்லியிருக்கு. ஆனா இதுல வந்து இன்னும் இவரை பத்தி அதிகமான தகவல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் எழுதின நிறைய புக்ஸ், அவருக்கு நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து கிடைச்ச சப்போர்ட், இதை பத்திலாம் நிறைய இவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். இவருடைய புக்ஸ் வந்து இன்னும் படிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு உருவாகுனது. இன்னொரு கட்டுரை வந்து அப்பாவின் நினைவுகள்னு ஒரு கட்டுரை. இதுல வந்து ஒரு நகைச்சுவையான சம்பவம் ஒண்ணு அவர் சொல்லியிருப்பாரு. என்னன்னா, அவர் வந்து சின்ன வயசுல வந்து அவங்க அப்பா வந்து ஒரு தடவை வாழைப்பழம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. இவர் வந்து கொஞ்சம் காசுக்கு வாழைப்பழம் வாங்கிட்டு மிச்ச காசுக்கெல்லாம் நிறைய ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு மிச்ச காசை கொண்டு வந்து அவங்க அப்பாட்ட கொடுத்து வாழைப்பழம் நிறைய காசு ஆயிடுச்சு சொல்லிருப்பாரு. அப்ப வந்து அவங்க அப்பா, இவ்வளவு காசு ஆயிடுச்சா, சரி வாழைப்பழமே வேண்டாம், இதை போய் கடையிலே திரும்பி கொடுத்துட்டு வா, காசை வாங்கிட்டு வான்னு சொல்லியிருப்பாரு. அப்ப வந்து இவருக்கு பயம் ஆயிரும், ஐயோ காசு கொடுத்தா யாரும் வாங்குவோம். அப்ப வந்து இவர் வந்து அப்ப வேற எதுவுமே பண்ண முடியாதனால உண்மையை ஒத்துக்கிட்டாரு. அப்போ இவங்க அப்பா வந்து இவரை அடிக்காம இன்னமே பொய் சொல்லாதுன்ற கருத்து மட்டும் அவருடைய மனசுல ஆழமா பதிய வச்சிருக்காரு. இது மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டது ஒரு அந்த மெய்யான கருத்து வந்து பொய் சொல்லக்கூடாது. இப்போ ஏன்னா இப்ப நம்ம பொய் சொல்றது வந்து கண்டிப்பா எப்படியாவது ஒரு நாள் மாட்டோம். நானே நிறைய தடவை அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். பொய் சொல்லக்கூடாது. இப்ப மாட்டலனாலும் எப்பமாவது ஒரு தடவை நம்ம கண்டிப்பா மாட்டிடுவோம். அதனால எதுக்கு தேவையில்லாத வேலை, 2 திட்டு 2 அடி வாங்கினா கூட ஒத்துக்கலாமே உண்மையை. இன்னொரு விஷயம் வந்து, இந்த சின்ன வயசுல நம்ம கத்துக்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில ரொம்ப நாள் எப்போ வாழ்க்கை முழுதும் இருக்கும். ஏன்னா அந்த பச்சை மரத்துல அடிச்ச ஆணி மாதிரி அப்படி சொல்லுவோம் அந்த அது மூலமா. அதனால சின்ன வயசுல நம்ம நல்லதெல்லாம் நல்ல பழக்கங்கள் எல்லாத்தையும் கத்துக்கிட்டோம்னா அது வந்து நம்ம வாழ்க்கை முழுக்க நம்ம கூடயே இருக்கும். இதுல வந்து இன்னொரு பாயிண்ட் அவர் சொல்லியிருக்காரு. என்னன்னா, அது வந்து ஒயிட் லைஸ். அதை பத்தி இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சது இல்லை. இது படிச்ச பிறகுதான் இந்த புக்கை பத்தி நான் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தப்பதான் தெரிஞ்சு. ஒயிட் லைஸ்னா மித்தவங்களுடைய மனம் துன்புறாதபடி சொல்ற இது. இப்ப வந்து உங்க ட்ரெஸ் நல்லா இருக்குது, நீங்க சமைச்சது நல்லா இருக்குது, அந்த மாதிரி. இது வந்து அவர் சொல்லலாம்னு சொல்லியிருக்காரு. ஆமா, சொல்றது வந்து இது வந்து இதனால எந்த பாதிப்பு ஏற்படாது, அதே நேரம் சில நல்ல விஷயங்கள் நடக்கும், அதுக்காண்டி போய் சொல்லலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது பேர் வந்து ஒயிட் லைஸ். இன்னொரு கட்டுரை வந்து ஆர்டினரி டே அண்ட் ஆனுவல் டே. இந்த கட்டுரையில அவர் வந்து ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்னன்னா, இவருடைய மாணவர் ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, அவர் வந்து ஒரு தேர்ச்சி எழுதி அதுல தோற்று போயிருப்பாரு. அதனால இன்னமே தேர்வு எழுதல, நான் எதுக்கு உங்களை மாதிரி ஆகக்கூடாது, ஒரு டீச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு கேட்டிருப்பாரு. அப்ப வந்து இவரு வைகறை வாசகன் வந்து இவரை எப்படி கன்வின்ஸ் பண்றதுன்னு தெரியாம அப்ப யோசிச்சுட்டு இருக்கப்போ அவர் வீட்டுல வந்து ஒரு ஆனுவல் டே இன்விடேஷன் இருக்கு. அதுல வந்து அந்த இன்விடேஷன்ல வந்து இவர்கிட்ட படிச்ச ஐஏஎஸ் ஆன ஒருத்தர் வந்து சீஃப் கெஸ்டா வந்திருக்காரு, சீஃப் கெஸ்டா போட்டுக்கிறாங்க. ஆனா இவரை வந்து அங்க பேச கூட கூப்பிடல. இதை காமிச்சு இதை பார்த்து அவரை இதோடைய கருத்தை எடுத்து சொன்னதுனால அந்த மாணவன் வந்து திரும்பியும் தேர்ச்சி எழுதி திரும்பியும் தேர்ச்சியில வெற்றி பெற்றிருக்காங்க. இது மூலமா நம்ம என்ன கத்துக்கலாம்னா, சில நேரங்கள்ல வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப துன்பத்துல மன ரீதியா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். அந்த நேரத்துல நம்மளுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லைன்னா நம்மளே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கணும். அந்த ரொம்ப கஷ்டமான நேரத்துல லேசா நம்மளை தூக்கி விட்டாங்கன்னா போதும், அந்த நம்மளை தூக்கி விட்டுக்கணும். இல்லைன்னா அந்த மாதிரி இடத்துல மட்டும் நம்ம தப்பிச்சு வந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம நிறைய ரொம்ப ஹைட்ஸ்க்கு போகலாம். இன்னொரு விஷயம் வந்து
இன்னொரு கட்டுரைகள் வந்து சின்ன சீயில் நூறு பெரிய சீயில் நூறுன்னு வருது. இதுல வந்து நிறைய புது புது தகவல்கள் வந்து நிறைய கத்துக்கிட்டேன். நிறைய அதுல விசித்திரமா நிறைய தகவல்லாம் இருக்கும். இன்னொரு இதுல வந்து என்னன்னா ஒரு தகவல் தொடர்கள்னா இப்ப ஒரு வார்த்தையில இருந்து இன்னொரு வார்த்தை அப்படி அந்த அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி. இப்ப கேன்சர் நோயில இருந்து டாபிக் ஆஃப் கேன்சர் வரைக்கும் அந்த மாதிரி அதை கண்டினியூஸா செயின் திங்கிங் அந்த மாதிரி பண்றது. இது வந்து இப்ப எங்க ஸ்கூல்லே வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த SSB ட்ரைனிங் எடுப்பாங்க. அதுல வந்து குரூப் டிஸ்கஷன் பண்ணுவாங்க. அந்த குரூப் டிஸ்கஷனுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கில்ஸ் தான் ரொம்ப தேவைப்படும். இதை வந்து அந்த ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதுக்கு வந்து இந்த புக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இன்னொரு கட்டுரை வந்து இதுல வந்து நிறைய புது புது மனிதர்கள் பத்தி கத்துக்கிட்டேன். இந்த ஐராவதம் மகாதேவன், அவங்க மகேந்திரன், ஏன் நேரு, நம்ம முன்னாள் பிரதமர் நேருவை பத்தி கூட நிறைய புது புது தகவல்கள் எல்லாம் கத்துக்கிட்டேன். அவரு எனக்கு தெரியாது, இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிடாத நிறைய தகவல் கத்துக்கிட்டேன். இன்னொரு விஷயம், இந்த புக்ல வந்து நிறைய கலை சொற்கள் இருக்கு. ஹைப்போதிசிஸ்னா கருதுகோள், அந்த மாதிரி நிறைய கலை சொற்கள் இருக்கு. ஏன்னா இவர் தான் இப்ப கலை சொல்ல நிறைய தமிழ்ல இங்கிலீஷ்ல இருந்து மாத்தி இருக்காரு. ஏன்னா ஒரு மொழி வந்து உயிரோட இருக்கணும்னா அதுக்கு வந்து அது காலத்துக்கு ஏற்றபடி மாறிக்கிட்டே இருக்கணும்னு எங்க தமிழாசிரியர் சொல்லுவார். அதை வந்து இப்போ நிறைய பேர் பேசிட்டு தான் இருப்பாங்க, இவர் வந்து செஞ்சு காமிச்சிட்டு இருக்காரு. முடிவுரை என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து நிறைய புது புது இன்ஃபர்மேஷன் எனக்கு இதுல இந்த புக்ல இருந்து கிடைச்சிச்சு. அது இல்லாம நிறைய பெரிய பெரிய வாழ்க்கை பாடங்களை கூட சின்ன சின்ன ஜோக்ஸ், சின்ன சின்ன கதைகள் மூலமா இவர் வந்து ஈஸியா புரியுற மாதிரி சொல்லியிருக்கிறார். நன்றி. அந்த நூலையும் நூலாசிரியரையும் உணர்ந்து அறிகின்ற வகையிலான ஒரு நூல் கருத்துரை. மிக அழகாக அனிதா அம்மா அவர்கள் பேசும் பொழுது அவர்களினுடைய வாசிப்பினுடைய அனுபவம் வந்து அதில் தெரிய வந்தது. அந்த நூலும் நூல் ஆசிரியரும் தன்னுடைய பணிக்கு வழிகாட்டியாக அமைந்ததை எடுத்துரைத்து பேசினார். வள்ளுவத்தின் மூலமாக இலக்கியத்திற்குள் யாரொருவரையும் ஈர்த்து விடலாம் என்று கூறி, திருக்குறள் வயதிற்கேற்ப, அனுபவத்திற்கேற்ப, அறிவு தேடலுக்கேற்ப எவ்வாறு பொருள் கொடுக்கிறது என்று மிக அழகாக ஆழமாக எடுத்துரைத்து அவர்கள் பேசினார்கள். அதை தொடர்ந்து பேசிய ஆளன் அவர்கள், வார்த்தைகளே இல்லை அவர் பேசுவதை நாம் எடுத்து சொல்வதற்கு. ஒரு 16 அடி பாய்ச்சலாக அவருடைய பேச்சு அமைந்திருந்தது. சொல்லப்போனால் அவர் வயதை கடந்து ஒரு பேராசிரியருடைய பேச்சை கேட்டது போல அவருடைய உரை திறம் அமைந்திருந்தது. நூலில் கூறியிருப்பதை தேடி கூடுதலாக அறிகின்ற அந்த கற்றல் அனுபவத்தை அவர் எடுத்துரைக்கின்ற பொழுது வியப்பினுடைய உச்சத்திற்கே செல்ல முடிந்தது. இன்றைய நூல் கருத்துரை மிகச்சிறப்பாக அமைந்திருந்தது. நூலாசிரியர் ஐயா அவர்களும் இணைந்திருக்கின்ற காரணத்தினால் ஐயா அவர்களோடு கலந்துரையாடலாக ஒரு நிகழுமானால் இது சிறப்பாக இருக்கும். டாக்டர் சங்கர சரவணன் ஐயா அவர்களை இந்த நூல் ஆக்கம் குறித்து ஒரு சின்ன உரையை நிகழ்த்த வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நூல் குறித்தும் நூல் அனுபவம் குறித்தும் ஐயா அவர்களினுடைய பதிவுகளை விரும்புகின்றோம். வணக்கம். நன்றிங்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் ஒரு வாகனத்துல பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதனால உங்களுக்கு வந்து வீடியோ வந்து சரியா வருமானு தெரியல. வீடியோ மியூட் பண்ணிட்டு நான் ஆடியோ மட்டும் பேசுறேன். இல்ல தெரியுதுங்க, அப்படியே கூட தெரியுது. ஓகே, உங்களுக்கு அந்த ஆடியோ கிளாரிட்டி மிஸ் ஆகக்கூடாது, அதுக்கு தான் பார்த்தேன். மிக்க நன்றி. முதல்ல கல்லூரி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியினுடைய மேடத்துக்கு, அருள் துணை மேடம் வந்து அவங்க வந்து என்னுடைய புத்தகத்தை அவங்களுடைய நூல் வாசிப்புல, அதனுடைய நூல் கருத்துரை அரங்கத்துல இதை எடுத்துக்கிட்டதுக்கு மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தேன். அதுக்காக அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து அன்பு தங்கை அனிதா அவர்கள் மிகச் சிறப்பாக என்னுடைய புத்தகத்தை வந்து ஆய்வு செய்தார். அதில் முக்கியமாக அவருக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மிகச்சிறப்பான கருத்துக்களை வந்தார். இந்த புக்கில் வந்து 118 கட்டுரைகள் இருக்கு. அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கட்டுரைகள் பிடிக்குது. அவங்களுடைய அனுபவம் சார்ந்து கட்டுரைகள் பிடிக்குது. எல்லாருமே ஒரே மாதிரி கட்டுரைகள், எதிர்பார்ப்புகளை எதிர்கொள்ளல்ங்கிறது இது வரைக்கும் யாரும் எனக்கு சிறந்த கட்டுரை, எனக்கு பிடிச்ச கட்டுரை, வழிகாட்டின கட்டுரைன்னு சொன்னதில்லை. இன்னைக்கு தான் முதல்ல அனிதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த கட்டுரை அதனுடைய பலனை வந்து அடைகிறது இன்னைக்கு தான். அந்த தம்பி சொன்ன வாழைக்காய் கதை வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. அது எல்லாருக்குமே நிறைய பேருக்கு பிடிச்சது. அது கவுண்டமணி சந்தில் வாழைப்பழம் ஜோக்கு மாதிரி இது வாழைக்காய், தம்பி வாழைப்பழம்னு சொல்லிட்டாரு, அது வாழைக்காய் வாங்க போன கதை. அந்த வாழைக்காய் கதை ரொம்ப பாப்புலர் சார்னு எல்லாரும் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அது ரொம்ப இது. அப்புறம் இன்னும் சில கட்டுரைகள், உதாரணத்துக்கு
பண்ணையாரும் மீனாவும்னு ஒரு கட்டுரை இருக்கும். அது வந்து ரொம்ப நிறைய பேர் அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் வந்து அந்த கட்டுரை ரொம்ப சாதாரணமான கட்டுரையா தான் நினைச்சேன். பட் அந்த கட்டுரை வந்து ரொம்ப அற்புதமா, அதாவது விளையாட்டுத்தனம் அப்படிங்கிறது பத்தி ஒரு கட்டுரை அது. ரொம்ப குறிப்பா வந்து நான் ரொம்ப போற்றக்கூடிய ஒரு மூத்த எழுத்தாளர், கன்னடால இருக்கக்கூடிய முத்துலிங்கம். அவர் வந்து ரொம்ப சீனியர் ரைட்டர், தமிழ் வாழக்கூடிய எழுத்தாளர்கள் 80 வயதுக்கு மேற்பட்ட வயது கொண்டவர். அவர் வந்து மூத்த எழுத்தாளர் முத்துலிங்கம், கன்னடால இருக்கார். நிறைய என்னக்கூடிய 2-3 பேர் வந்து முத்துலிங்கம் அவர்கள். அவர் வந்து இந்த பண்ணையாரும் மீனாவும் இந்த கட்டுரையை படிச்சுட்டு ரொம்ப சிறந்த கட்டுரை அப்படின்னு சொன்னாரு. இதுல இருக்கிறதுலே ரொம்ப சிறந்த கட்டுரை அந்த கட்டுரை அப்படின்னு சொன்னாரு. அது என்ன கட்டுரைன்னா, நீங்க படிக்காததுக்காக நான் உங்களுக்கு சுவாரஸ்யத்துக்காக சொல்லிடுறேன். நான் வந்து கல்லூரியில படிச்சுட்டு இருக்கும்போது, கல்லூரி விடுமுறையில வந்து நான் வந்து மதுரையில காலேஜ் ஹவுஸ் ஹோட்டல்ல எங்க அண்ணன் மேனேஜரா இருந்தாங்க. என்னோட 2வது அண்ணன் வந்து அங்க மேனேஜரா இருந்தாங்க. அப்போ வந்து நான் அந்த கல்லூரி விடுமுறையில வரும்பொழுது, செகண்ட் இயர் நினைக்கிறேன். அப்போ வந்து அங்க ஒரு எஸ்டிடி பூத் இருக்கும். எஸ்டிடி பூத்துல வந்து நான் அப்பப்போ உட்கார்ந்துருப்பேன். அங்க வந்து அந்த எஸ்டிடி பூத் ஓனர் வந்து சாப்பிட போகும்போது, கொஞ்ச நேரம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நான் லீவ்ல இருக்கும்போது அங்க உட்கார்ந்து அந்த பூத் வரவங்களுக்கு அந்த காசு கலெக்ட் பண்றது. அப்ப நான் வந்து அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருப்பேன். சிஎஸ்ஆர் அது மாதிரி எக்ஸாமுக்குள்ள புத்தகங்களை படிச்சுட்டு அங்க உட்கார்ந்துட்டு அந்த காசு வாங்கி போட்டுட்டு இருப்பேன். அப்போ வந்து நான் 8ஆம் உலகத்தமிழ் மாநாட்டுக்குள்ள செலக்ட் ஆயிருந்தேன். அதாவது பேச்சு போட்டியில செலக்ட் ஆகி அப்போ முதலமைச்சர்கிட்ட பரிசு வாங்குறதுக்காக செலக்ட் ஆயிருந்தேன். எனக்கு ஒரு இன்விடேஷன் வந்துருச்சு. எங்க அண்ணன் அந்த இன்விடேஷன் எல்லாம் காமிச்சதுனால அது வந்து அங்க காலேஜ் ஹவுஸ்ல நிறைய ஓனர்ஸ் இருப்பாங்க. அதுல ஒருத்தர் குமார் பண்ணையார்னு ஒரு ஓனர். அந்த பண்ணையார் வந்து என்ன பண்ணாரு, வந்து என்னைய பத்தி ஒருத்தட்ட புகழ்ந்துகிட்டே இருந்தார். இவர் வந்து ரொம்ப நல்ல பையன் இவன். நான் 10th 450 மார்க் எடுத்திருந்தேன். அதெல்லாம் சொல்லுவார். இவர் வந்து 450 மார்க் எடுத்தான், ஸ்டேட் ரேங்க் வாங்கினா, ஸ்காலர்ஷிப் வாங்கினா, அப்படி பண்ணா அப்படின்னா ரொம்ப என்னை பத்தி ரொம்ப சொல்லிட்டே இருப்பாரு. எனக்கு வந்து இவர் என்னையுமே நம்மளை புகழ்ந்துட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு, சரி இவர் ஏதாவது குறும்பு பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்போ வந்து என்ன பண்ணாரு, ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கனால, சரி அவரை வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அவர் வந்து உனக்கு பிடிச்ச நடிகை யார் அப்படின்னு என்கிட்ட கேட்டார். எனக்கு வந்து இல்லை சார், எனக்கு பிடிச்ச நடிகைன்னு யாருமே இல்லை சார். ஒரு நிமிஷம். மன்னிக்கணும், எங்க இயக்குனர் வந்து
லைன்ல வந்துட்டாங்க. அப்போ வந்து பிடிச்ச நடிகை யாருன்னு கேட்டப்போ எனக்கு வந்து அப்படிலாம் பிடிச்ச நடிகைலாம் யாரும் கிடையாது சார் அப்படின்ட்டேன். அப்புறம் வந்து கடைசி எப்போ படம் பார்த்தேன்னு கேட்டார். ஆனால் காலேஜில் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். படிச்சது 10th லீவில் பார்த்தேன் சார், அதுக்கப்புறம் பார்க்கல சார் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்து அப்போ ஒரு ஆனந்த விகடன் அந்த கையில் வச்சுருந்தாரு. மீனா ரொம்ப அழகா இருக்காங்கல்லன்னு அந்த மீனாவோட அட்டைப்படத்தை காமிச்சாரு. அப்புறம் வந்து மீனான்னா யார் சார் அப்படின்னு நான் கேட்டேன். அவர் வந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. மீனா தெரியலையா அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் காலேஜில் படிக்கிற பையனை வந்துட்டு மீனா தெரியாம ஒரு பையனா அப்படின்னு சொல்லி அவர் அவ்வளோ ஷாக் ஆகி எல்லாத்தையும் போய் சொல்லி அண்ணன் சரவணன் வந்து நல்ல படிப்பான்னு தெரியும், என் நேரம் புத்தகம் படிச்சுட்டு இருப்பான்னு தெரியும், ரொம்ப இதுன்னு தெரியும். ஆனா வந்து இப்படி ஒரு பையன் அந்த காலத்தை பார்க்கவே முடியாது, சினிமாவே பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. மீனாவே தெரியல அவனுக்கு, இப்படி ஒரு பையன் அந்த காலத்தை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா எங்க அண்ணன் போய் புகழ்ந்துருக்காரு. எங்க அண்ணன் இது நீங்க சொன்னதுல பாதி விஷயம் ரைட்டு தான், நல்லா படிப்பான், புக் எல்லாம் படிப்பான், அதெல்லாம் ஓகே. ஆனா மீனா தெரியான்னு சொல்றீங்களா, அது யார் சொன்னா உங்களுக்கு? அவன் தான்ப்பா சொன்னான், இப்பதான்ப்பா சொன்னான் அப்படின்னு சொன்னாராம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மீனா மட்டும் இல்ல சார், மீனா டான்ஸ் ஆடும்போது பின்னால ஒரு 20 பேர் ஆடுவாங்கல்ல, அவங்க பேரு சேர்ந்து அவனுக்கு தெரியும். உங்களை கலாய்ச்சிருக்கான். சினிமாவை வந்து அவ்வளவு தூரம் பார்க்கக்கூடியவன், ரொம்ப சினிமா அதிகமா பார்க்கக்கூடியவன். அவங்கள வந்து நீங்க அவனை புகழ்ந்துட்டே இருக்கீங்கன்னு நினைக்க சொன்னா, ஒரு நாள் உங்க பண்ணையார வந்து நான் கலாய்ச்சிருக்கேன்னு சொன்னான், அதுக்காக வந்து உங்களை கலாய்க்கிறதுக்காக சொல்லியிருக்கான். அதனால இல்லைன்ட்டேன். அப்புறம் அவர் எப்பவும் பார்த்தாலும், டேய் நீ வந்து மீனா தெரியாதுன்னு சொல்லி நீ ஏமாத்திட்டியடா, மீனா தெரியாதுன்னு சொல்லி ஏமாத்திட்டேன் சொல்லிட்டே இருப்பாரு. அதை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது பண்ணையாரும் பத்மினியும்னு ஒரு படம் வந்தது. பத்மினிங்க ஒரு காரு, அந்த கார் ஓட்ட வந்து விஜய் சேதுபதி கற்றுக் கொடுக்க மாட்டார் அந்த ஓனருக்கு. அந்த டைட்டில் வந்து டக்குன்னு பிடிச்சது, பண்ணையாரும் பத்மினிங்கிறது. பத்மினிங்கிறது காரு அப்படிங்கிற விஷயம். அதனால அதை வந்து படிச்சேன்னு எனக்கு இந்த ஞாபகம் வந்துச்சு. அவர் பேர் குமார் பண்ணையார் சொல்லுவாங்க. அதனால அந்த பண்ணையாரும் மீனாவும்னு எழுதினேன். இந்த குறும்புத்தனமான விஷயங்கள் இது வந்து எப்படி வந்து நம்ம வாழ்க்கையில வந்து இருக்கு அப்படிங்கிறது வந்து, அது ஏதோ ஒரு கோட் ஓடி முடிச்சிருப்பேன், எனக்கு ஞாபகம் இல்லை. சம் கோட் ஐ ஹவ் ரிட்டன். அது வந்து வாழ்க்கையில் வந்து போரடிக்காம இருக்குன்னா சின்ன சின்ன குறும்புகள் அப்படி இருக்கணும்ட்டு அதில் எழுதியிருப்பேன். இது வந்து முத்துலிங்கம் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னதுனால எனக்கு இதுக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கு. நிறைய விஷயங்கள் இதுல வந்து லைட்டரான விஷயங்கள் இருக்கு, ரொம்ப ஹெவியான விஷயங்கள் இருக்கு, ரெண்டு மிக்ஸாவும் எழுதின விஷயங்கள் இருக்கு, நாலஞ்சு ஓரியன்டாவும் இருக்கு. கலைச்சொற்கள் உதயச்சந்திரன் சார், பாலகிருஷ்ணன் சார் தான் அந்த புக்கை வெளியிட்டாங்க. அது யூடியூப்ல இருக்கு, நீங்க பார்க்கலாம். வைகறை வாசகன்னு போட்டாலே வரும். விகடன்ல இருக்கு, கல்வி விகடன்ல இருக்கு. உதயச்சந்திரன் சார் பேசினது, பாலகிருஷ்ணன் சார் பேசினது. உதயச்சந்திரன் சார் வந்து இதுல வந்து கலைச்சொல்லாக்கம் பற்றிய பதிவுகள் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு அம்மாவை பற்றிய கட்டுரை, எங்க அம்மாவை பற்றி ஒரு கட்டுரை இருக்கும், அம்மாவின் ஸ்டேட்டஸ்னு ஒரு கட்டுரை இருக்கும். எங்க அலுவலகத்துக்கு ஒரு நாள் எங்க அம்மா வந்தாங்க, அதை பற்றிய கட்டுரை, அது ரொம்ப நல்ல கட்டுரை சொல்லியிருப்பாங்க. அம்மாவும் KMUTன்னு ஒரு கட்டுரை இருக்கும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பற்றி, அது வந்து அரசாங்கத்துக்கு கிடைத்த பாராட்டாக எடுத்துக்கொள்கிறேன்னு சொல்லி உதயச்சந்திரன் சார் பேசினாங்க. அது வந்து என்னன்னா, அந்த கட்டுரைக்கு என்ன சிறப்புன்னா, அந்த கட்டுரை வந்து ஒரு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நான் வந்து ரொம்ப அந்த இதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். KMUTல எல்லாருக்கும் ஒரு இது அனுப்புனாங்க, மகளிர் உரிமை தொகைக்காக முதலமைச்சருடைய கடிதம். அது பாடநூல் கழகம் தான் அனுப்பிச்சு எல்லாருக்கும். நாங்கள் முதலமைச்சர் நேரில் சந்திச்சு அவங்கள்ட்ட அந்த கடிதத்துக்கான ஒப்புதல் வாங்கி, அந்த கடிதத்தை எப்படி அனுப்ப போறீங்கன்னா முதலமைச்சர் எங்கள்கிட்ட கேட்டாரு. நாங்கள் அந்த மாதிரி குரியரில் அனுப்ப போகிறோம், அந்த இதில் போஸ்டல் மூலமாக அனுப்ப போகிறோம், அதெல்லாம் கேட்டாங்க. ஏன் நம்மளே அனுப்பணும் அப்படின்லாம் கேட்டு அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லி நேரடியாக முதலமைச்சரோடு சந்தித்து பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்போ வந்து நிறைய பார்த்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒர்க் பண்ணேன். ஒரு மாதம் 1.5 மாதம் நேர காலம் இல்லாமல் கிட்டத்தட்ட அதனுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாத்துக்கும் அனுப்பணும். 1,00,000க்கும் மேற்பட்ட, எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, அவ்வளோ லட்சக்கணக்கான கடிதங்கள் மாவட்டம் வாரியாக நம்ம பிரித்து அனுப்பணும். அப்படிங்கிறதுல முழுசாக அடித்து அந்த கவர் வச்சு, அந்த கவரில் அவங்க பேர் வரும், தெரிஞ்ச அந்த விண்டோ வச்சுருப்போம், அதில் யாருன்னு போட்டு முதலமைச்சருடைய பேரை இதில் எழுதும்போது வேரியபிள் பிரிண்டிங் சொல்லிட்டு ஒவ்வொரு கடிதத்துலையும் முதலமைச்சரே அவங்க பேர் எழுதியிருக்கிற மாதிரி, அன்பார்ந்த அவர்களுக்கு, அன்பார்ந்த கோமதி அவர்களுக்கு அப்படின்னு அவங்களுக்கே முதலமைச்சர் கடிதம் எழுதின மாதிரி அந்த கடிதம் இருக்கும். நிறைய பேர் அதை ஃப்ரேம் பண்ணிலாம் மாட்டிருக்காங்க மகளிர் உரிமை தொகைக்கு. அந்த கடிதம் அனுப்புறதுல அனுப்பிட்டு இருந்தேன். அப்போ எங்க அம்மா வந்து இதை பத்தி போயிட்டு டே நைட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால எங்க அம்மா அதை பத்தி கேட்டுட்டே இருந்தாங்க, என்னன்ட்டு. நான் அந்த பெனிஃபிஷரி செலெக்ஷன் எப்படி பண்றாங்க, வீட்டுல அதாவது அரசாங்க வேலை பார்த்தா கிடையாது அவங்களுக்கு, ஏன்னா 1000 ரூபாய் அரசாங்கம் கொடுக்குன்னா எல்லாருக்கும் வாங்குறதுல ஆர்வம் இருக்கும்ல, என்ன போய் சொல்லினாலும் வாங்கிடலாம்னு சொல்லி நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி இருக்கு. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு வந்து ஸ்கீமோடைய பெனிஃபிஷரி செலெக்ஷன் எல்லாமே தெரிஞ்சிருச்சு, எப்படி எப்படி பண்ணுறாங்க, என்னென்ன ரூல்ஸ் இருக்குது,
அதெல்லாம் எப்படி எப்படி பாக்குறாங்க, வீடு வச்சிருந்தா கிடையாது, கார் வச்சிருந்தா கிடையாது, அது மாதிரி ஒண்ணு. அது மாதிரி அவங்க ரிலேட்டிவ்ல யார் யார் போனாங்க, அவங்களுக்கு ஏன் கிடைக்கல அப்படிங்கிறது எங்க அம்மாவே ஃபோன் போட்டு ஒரு கால் சென்டர் மாதிரி ஆயிட்டாங்க. அவங்கள்ட்ட போட்டு இவனுக்கு கிடைச்சிருக்கா, அவங்களுக்கு கிடைச்சிருக்கான்னு கிராமத்துக்கு வந்து ஃபோன்ல போட்டு பேசிட்டு இருப்பாங்க. நான் அவசரமா கிளம்பிட்டு இருப்பேன். அப்போ வந்து ஒன்னா சொல்லிட்டு அப்போ அதை வந்து ஒரு ஒரு டிஸ்கிரிப்டிவா எழுதியிருந்தேன், எப்படி எப்படின்னு சொல்லிட்டு. அது கிட்டத்தட்ட ஒரு எங்க அம்மா ஃபோன் பேசுற மாதிரி இருக்கும். எங்க வில்லேஜ்ல உள்ள ஒருத்தர்கிட்ட ஃபோன் பேசும்போது இந்த பக்கத்து வீட்டில் அவனுக்கு கிடைச்சிருச்சா, திருநெல்வேலி பாசையிலே இருக்கும், அவங்களுக்கு கிடைச்சா, அவனுக்கு கிடைச்சிச்சு, இவனுக்கு கிடைச்சது, அது எப்படி கிடைக்கும், அவனுக்கு தான் அவன் பிள்ளை வேலை பார்க்குறானே, கவர்மெண்ட்ல இருக்கானு, அவனுக்கு எப்படி கிடைக்கும், அவன் தான் வீடு வச்சிருக்கான்ல அப்படின்னு சொல்லி எங்க அம்மா ஒன்னொன்னா சொல்லிட்டே இருப்பாங்க. இது வந்து அப்படியே ஒரு அந்த ஸ்கீமை வந்து சொல்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் மாதிரியே இருக்கும். இது வந்து காலையில நான் ஒரு நாள் விஜயநாயக சதுர்த்தி அன்னைக்கு எழுதிட்டு நான் உதயச்சந்திரன் சாருக்கு அனுப்பினேன். உதயச்சந்திரன் சார் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த சிஎம்கே அனுப்பிச்சிட்டாங்க. சிஎம்கே அனுப்பிச்சு சிஎம்ஏ படிச்சுட்டாங்க அதை. அப்புறம் படிச்சுட்டு சார் வந்து என்ன விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறீங்களான்னாங்க. நான் வந்து சார் ஆபீஸ்க்கு வரலாம வீட்டுல விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிட்டு இருக்கேன். இல்ல சார் கிளம்பிட்டு தான் இருக்கேன் ஆபீஸுக்கு அப்படின்னு. இல்ல நான் அதுக்காக பண்ணல, விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிட்டு கூட வாங்க, ஒண்ணு இல்ல, உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கதான் சொன்னேன். உங்களுடைய வைகரை வாசகனுக்கு நீங்க ஒரு புது வாசகர் கிடைச்சிருக்காரு, யாருன்னு சொல்லுங்க. யாரு சார் தெரியல அப்படின்னு. சிஎம் படிச்சுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த நீங்க எழுதினது ரொம்ப நல்லா இருந்ததுனால நான் சிஎம் கிடைச்சிட்டேன், சிஎம் படிச்சுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. நான் சாதாரணமா எழுதுவேன், அலுவலருக்கு போயிடுவேன், என் மாணவர்களுக்கு போயிடுவேன். அது வந்து சிஎம்ஏ வந்து அந்த கடிதத்தை படிச்சுட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருந்தது. சாரும் வந்து அந்த இது வந்து பண்ணும்போது அந்த முக்கியமான கட்டுரை அரசாங்கத்துக்கான பாராட்டாக எடுத்துக்கொள்கிறோம்னு பேசியிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த புக்கு போடணும்னு சொல்லி என்னை ரொம்ப வற்புறுத்தினது பாலகிருஷ்ணன் சார் தான். நான் அப்பப்போ எழுதிட்டே இருப்பேன், எழுதிட்டு படிச்சுட்டு எல்லாரும் தம்ஸ் அப் போடுவாங்க, நல்லா இருக்கும் போடுவாங்க, ஆகான் போடுவாங்க, அதோடு முட்டுருவாங்க. எல்லாரும் படிக்காமலே ஆகான் போட்டுருவாங்க, சூப்பர் தம்ஸ் அப் போட்டுருவாங்க. ஏன்னா அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா படிக்கிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் ஆகும், போட்டு 1 நிமிஷத்துலேயே ஆகான் வந்துடும். இப்போ 1 நிமிஷத்துல ஆகான் போட்டாங்கன்னா இவங்க வந்து ஆஃபீஸர் அனுப்பியிருக்காரு, அதனால கண்டிப்பா ஆகான் போடணும்னு போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியும். அடுத்த நாள் அவங்களுக்கு அனுப்ப மாட்டேன். அதனால 1 நிமிஷத்துல ஆகா போட்டாங்கன்னா படிக்காம தான் போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் படிச்சுட்டு பாலகிருஷ்ணன் சார் ரொம்ப நல்லா இருக்கு உடனே ஃபோன் பண்ணிடுவாரு. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு சார், உடனே இது எப்போ புக்கா கொண்டு போறீங்க, எப்போ புக்கா கொண்டு போறீங்கன்னு கேட்டே இருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் விகடன்ல இயர் புக்ல எழுதின சில கட்டுரைகள் இருந்துச்சு, அதுவும் நிறைய பேர் அப்பப்போ பாராட்டியிருந்தாங்க. நிறைய இருந்தது, என்ற ஒரு 400 கட்டுரைகள் இருக்கு. அதுல ஒரு தேர்ந்தெடுத்து ஒரு 118 கட்டுரைகள் மட்டும் இந்த புத்தகமா துவக்கப்பட்டது. ஆகஸ்ட்ல எனக்கு 25 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. நான் இந்த புத்தகம் எனக்கு புத்தக வெளியீட்டு விழாவே வச்சதில்லை. அது என்னுடைய மனைவிக்கு வந்து ஒரு விருப்பமா இருந்தது, ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடத்தணும் அப்படின்ட்டு. அதுக்காக எங்க அம்மாவெல்லாம் கூப்பிட்டு எல்லாரையும் உறவினர்கள் எல்லாம் அழைச்சி ஒரு கல்யாணம் பண்ற மாதிரி இந்த விழா வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல வந்து நடத்தப்பட்டது. அப்போ வந்து என்னுடைய பிரதர் கவிஞர் நெல்லை ஜெயந்தா, அப்புறம் உதயச்சந்திரன் சார், பாலகிருஷ்ணன் சார், அவங்கெல்லாம் வந்து பேசி இந்த புத்தகத்தை, என்னுடைய மாணவி அலர்மேல் மங்கை அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. வந்து அந்த புத்தக விழா சிறப்பு நடத்தி நிறைய பேர் வந்தாங்க. எல்லாருமே கெஸ்ட், எல்லாருமே. எழுத்தாளர் இமயம் வந்து உட்காந்து கேட்டாரு. நான் அவரை வந்து ஆக்சுவலி எழுத்தாளர்ல தான் கூப்பிட்டு மேடையில் உட்கார வைக்கணும், அவர் வாசகரா வந்து உட்காந்து கேட்டாரு. நான் அது ரொம்ப பெருமைன்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். அவர் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர். அவர் வந்து ஒரு வாசகனுடைய நூல் வெளியீடு விழாக்கு ஒரு எழுத்தாளர் வந்து வாசகரா உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிறது இந்த நூலுக்கு உள்ள சிறப்பு அப்படின்னு சொன்னேன். அவருடைய அன்புக்காக நான் அவருக்கு நன்றி சொன்னேன். இதுலயும் நிறைய ஆளுமைகளோடு நான் பழகியது, அவங்க அதை பற்றி அனுபவங்களை பகிர்ந்திருக்கேன். அது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஷேரிங்ல தான் இதை நான் பண்ணேன். என்னுடைய எப்போதுமே ஷேரிங், நாலேஜ் ஷேரிங்கா இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்கா இருக்கட்டும், அது எல்லாமே ப்ளஷர். கல்வி வந்து கொடுக்க கொடுக்க குறையாது, சந்தோஷம் தரக்கூடிய சொல்லுவோம். அந்த மாதிரி இப்போ எனக்கு வந்து அனிதா பேசுறது ரொம்ப நல்லா இருந்தது, சிறப்பா இருந்தது. அதோட அனிதாவோட பையனா அது 16 அடின்னு சொன்னதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். 8 அடி பாய்ஞ்சா 16 அடி பாயும் அப்படின்னு சார் சொன்னாரு. சார் சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு இருந்தாரு. சாருடைய பேர் என்னன்னு தெரியல, போஸ்ட் 1ன்னு இருக்கு எனக்கு. சார் வந்து ரொம்ப சிறப்பா கேட்டுட்டே இருந்தாரு. அப்ப வந்து அனிதாவோட பையன் தான் எனக்கு வந்து இந்த இதுல முக்கியமான வாசகர். நான் அவங்களுக்காக தான் நான் எழுதினது. நான் அனிதாவுக்காக எழுதல இந்த புக்கை, அனிதாவோட பையனுக்காக தான் எழுதினேன். 2K கிட்டுக்காக தான் எழுதினேன். அவன் கரெக்டா ரொம்ப டெப்தா படிச்சிருக்கான். ஹைபாதிசிஸ், கருதுகோள் என்னென்ன கத்துக்கிட்டேன், ஒயிட் லைஸ் போய் ப்ரௌஸ் பண்ணி பாக்குறது. அந்த ப்ரௌஸ் பண்ணி பாக்குறதுக்காக சில விஷயத்தை சொல்லாம விட்டுருவேன். சில பேர் நமக்கே ஃபோன் பண்ணி கேட்பாங்க, சார் இது என்னன்னு சொல்லலையே அப்படின்ட்டு. சொன்னதே நீ போய் ப்ரௌஸ் பண்ணி பாக்கணும்னு தானே, திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும்னு நான் தான் எழுதிட்டு போனதுல. அது தம்பி வந்து கரெக்டாக ஒயிட் லைஸ் தான் என்னன்னு பார்த்தேன், தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றான். ஸோ ரொம்ப நல்ல விஷயம். அது தம்பியோடைய இதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி வாசகர்கள் உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. நிறைய அடுத்த 2K கிட்ஸுக்கான புக்காக இதை நான் எழுதினேன். ஏன்னா அதனால தான் நான் அரை பக்கம் ஒரு பக்கம் எழுதினேன். அதுக்கு மேலே எழுத படிக்க மாட்டாங்கன்னு தெரியும். அதனால திருக்குறளை பற்றி கட்டுரையை 9 கட்டுரையை உடைச்சு போட்டேன். அது ஆக்சுவலி விகடனில் வரும்போது ஒரே கட்டுரையா வந்துச்சு 6 பக்கம். அதை வந்து 9 கட்டுரையா உடைச்சு போட்டு அப்பதான் படிப்பாங்கன்ட்டு
சின்ன சின்ன தலைப்பை ஒரு சார்ட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேட்க சொல்லிடுவோம் வினோத் சார். சரி, குணசீலன் ஐயா ஏதோ பேச வணக்கம். உண்மையிலே ஒரு என்ன சொல்றது எனக்கு தெரியல. அதாவது ஒரு 4 ஆளுமைகளை பற்றி, அதாவது 4 தலைமுறை அப்படி சொல்லலாம். இன்றைய ஐயா சங்கர சரவணன் ஐயாவை பற்றிய செய்தி அவங்க அனிதா மேடம் சொல்லும் பொழுது ஜெயசீலனுடைய குரு என்று சொன்னாங்க. ஜெயசீலனுடைய பணியாளராக அவருக்கு பணிந்து வேலை செய்கிற இடத்துல அனிதா அம்மா இருக்காங்க. அவருடைய மகன் அப்படின்றது உண்மையிலே ஒரு 4 குருகுல கல்வி அப்படின்ற மாதிரி கொண்டு போகலாம். ஹேலனுக்கு அம்மா குரு, அனிதா அம்மாவுக்கு ஜெயசீலன் ஐயா குரு, ஜெயசீலன் ஐயாவுக்கு சங்கர சரவணன் ஐயா குரு, அவருக்கு பாலகிருஷ்ணன் ஐயா குரு அப்படிங்கிறது 5 கூட கொண்டு போகலாம். ஆக ஔவையார் சொன்னதுதான், நல்லாரை காண்பதும் நன்றே என்ற வரிசையில் நல்லார் குணங்கள் உரைப்பது நன்றே என்றது இன்னைக்கு நம்மளுடைய வாசிப்பு முற்றத்திற்கு கிடைத்த ஒரு அருமை. நிச்சயமாக நானும் அந்த ஏலன் ஜனார்த்தனன் அவர்களை தான் ரொம்ப பாராட்டணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தெளிவான சீரான யதார்த்தமான பேச்சு. இதுவரை பேசிய சிறார்கள்ல இவர் தான் நம்பர் 1 சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலே நிறைய கருத்துக்கள், உண்மையிலே எனக்கு பிடித்தது என்னன்னா நிறைய கருத்து. அதில் ஒன்று இந்த திருக்குறள் என்பது 7 சீரு 7 சொல்லுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் 7 சீருக்குள் அடங்கும், ஆனால் 7 சொற்களுக்குள் அது கட்டுப்பட்டு அல்ல என்பது எனக்கு புது செய்தி. இது மாதிரி நிறைய விஷயங்கள். வாழ்த்துக்கள். உண்மையிலே மற்றவங்களுக்கு வாய்ப்பு தருவோம். ஒரு நியூசிலாந்துலேருந்து ஐயா அவர்கள் பேசணும்னு ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். லட்சுமணன் ஐயா. லக்ஷ்மணி ஐயா இருக்காங்களான்னு பாத்துங்க. ஐயா வேற யாராவது பேசினாலும் பேசட்டும். அருள்நாதன் சார். அருள்நாதன் ஐயா. வணக்கம். எப்பொழுதும் கூட இன்று ஒரு மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி, அதுவும் ஒரு குடும்பமாக தாயும் பிள்ளையுமாக இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு தங்களுடைய கருத்துக்களை இன்றைக்கு முன்வைத்தது நமக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தது. ஒருவர் தன்னுடைய அனுபவங்களை அந்த திருக்குறள் மேனாட்டு அறிஞர்களோடு ஒப்பிடுவதும், திருக்குறள் எந்த காலத்திற்கும் ஒத்துப்போவதை பற்றி பேசியதும், மகனாக ஆலன் அவர்கள் தங்களுடைய வயதிற்கு ஏற்ற கருத்துக்களை, அதற்கு வயதுக்கு மீறிய கருத்துக்களாக அவர் சொல்லிய கருத்துக்கள், இந்த புத்தகத்தை அவர் ஆழ்ந்து படித்த அனுபவித்த விஷயத்தை மிக தெளிவாக இங்கே காட்டியிருந்தார். இருவருக்கும் வாழ்த்துக்கள். எழுத்தாளர்களுக்கும் இன்றைய இளைய தலைமுறைக்கேற்ப தன்னுடைய கருத்துக்களை கொண்டு அவர்களை கவரும் வண்ணம் எழுதும் இந்த யுக்தி நிச்சயம் எல்லோருக்கும் தேவையாக இருக்கும். அவருக்கும் எனது பாராட்டுக்கள். நன்றி. நன்றி. நிறைவு செஞ்சிருவோமா சார்? நிறைவுக்கு வந்து சரி. ஐயா அவர்களினுடைய எழுத்தாளர் அவர்களுடைய பேச்சு மிக அழகான ஒரு இயல்பான நகைச்சுவையோடு, ஐயா கூறிய அந்த முத்துலிங்கம் அவர்களுடைய எழுத்தும் அப்படித்தான் இருக்கும். ஒரு கட்டுரை, ஆனால் அது கதையினுடைய தன்மையில் இருக்கும், மெல்லிய நகைச்சுவை இருக்கும். இன்னொரு நூல் வாசித்தது போல ஒரு அனுபவத்தை சங்கர சரவணன் ஐயா அவர்கள் பேச்சின் மூலமாக இந்த நிகழ்வில் நாம் பெற்றோம். கருத்துரை வழங்கிய அருள்நாதன் ஐயா அவர்களும் குணசீலன் ஐயா அவர்களும் மிக சிறப்பாக பேசினார்கள். அவர்களுக்கும் நன்றி. நிறைவாக நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 228. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த என் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி.
தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே ஒரு குடும்பம் ஒரு நூல் என்னும் பொருண்மையில் திருநெல்வேலி துணை ஆட்சியர் நேர்முக உதவியாளர் திருமதி அனிதா மற்றும் சைனிக் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர் ஹாலன் ஜோனார்த் அவர்கள் டாக்டர் சங்கர சரவணன் ஐயா எழுதிய வைகரை வாசகன் பதிவுகள் என்னும் நூல் குறித்து சிறப்புரை ஆற்றினார்கள். ஆனந்த விகடன் வெளியீடாக வந்த பணுவல், நூலாசிரியர் குறித்த விவரணைகளை எடுத்துரைத்தமை, புலன தொகுப்பின் தொகுப்பாக வெளிவந்த பணுவல், 118 கட்டுரைகள், 3 பின்னிணைப்புகள் அடங்கிய நூல், எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளாத மனப்பான்மை, எதிர்பார்ப்புகள் குறித்த சிந்தனைகளை எடுத்துரைக்கும் தன்மையில் எதிர்பார்ப்புகளை எதிர்கொள்ளல் என்னும் கட்டுரையும், பின் நவீனத்துவம், பட்டியல், வரையறை, வார்த்தையாக, உவமையாக, உருவகமாக, படிவமாக என திருக்குறள் பன்முக நோக்கத்தை கொண்டதை வள்ளுவத்தின் நடையழகு என்னும் கட்டுரையும், சொற்சீர் வண்ணம் குறித்து விளக்கி எடுத்துரைத்தமை, பெண் தற்காப்பு தன்மையினை நவீன கால சூழலோடு பொருத்தி காட்டியமை, உதவும் போது வரும் துன்பம் என்னும் கட்டுரைக்கு மாவட்ட ஆட்சியர் கூறிய உதாரணத்தை சுட்டிக்காட்டி உரையாற்றியமை, பல்சுவை மலர் என்று சுட்டிக்காட்டியமை, ஆழமான சிந்தனைகள், நகைச்சுவைகள், கதைகள், எல்லா வயதிற்கும் பொருத்தமான பணுவல் என்று கூறியமை, போராட்டமே ஒரு வகையான சண்டை, தண்ணீர் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு, இதை வலியுறுத்தும் நோக்கில் தண்ணீர் என்னும் கட்டுரையும், இன்றைய சூழலில் ஈர்க்கும் களமாக கலையும் அடித்தளமாக கல்வியும் இருக்கும் என்பதை கலையும் கல்வியும் என்னும் கட்டுரையும், பெரியாரை வீழ்த்தல் நலமே, அப்பாவின் நினைவுகள் போன்ற கட்டுரைகளில் பொழிந்துள்ள கருத்துக்களை எடுத்துரைத்தமை, பிறர் மனம் வாடாமல் இருப்பதற்காக பொய் கூறலாம் என்றமை, புதிய மனிதர்களையும் எண்ணற்ற கலைச்சொற்களையும் அறிந்து கொண்டமை, ஒவ்வொரு கட்டுரை பற்றி கூறும்போதும் தான் புரிந்து கொண்ட கருத்துக்கள், தெளிந்த இடங்கள் பற்றியும் நேர்த்தியாகவும் பொறுமையாகவும் தெளிவாகவும் உரையாற்றிய துணை ஆட்சியருக்கும் ஹாலன் ஜோனார்த் அவர்களுக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இந்நூலாசிரியர் இணைந்து ஒவ்வொரு நபருக்கும் ஏற்றாற்போல் கட்டுரைகள் வெற்றி பெறுகின்றது என்றமை, தன்னுடைய முன்னோடி எழுத்தாளராக முத்துலிங்கம் ஐயா அவர்களை சுட்டிக்காட்டியமை, பண்ணையாலும் மீனாவும், அம்மாவின் ஸ்டேட்டஸ் போன்ற கட்டுரைகளை எடுத்துரைத்தமை, முதல்வரிடம் பெற்ற பாராட்டு அனுபவங்களை குறித்தமை, தங்களுக்கும் நன்றிகள் ஐயா. இன்றைய நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய மலேசியாவை சேர்ந்த முனைவர் குணசேகரன் சுப்பிரமணியன், முனைவர் அருள்நாதன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிக்கும் நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவை சேர்ந்த திரு மேகவர்ணன் ஜெகதீசி, சிங்கப்பூரை சேர்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன், நியூசிலாந்தை சேர்ந்த லக்வன் சொக்கலிங்கம், திரு கோவிந்தராஜன், திரு சவுந்தரபாண்டியன், திரு ஆறுமுகசாமி, திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. புத்தகத்தை போன்ற போர்க்கப்பல் இல்லை நம்மை நாடகத்தில் சிந்தனை வரைகளோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிக்கும்